Good evening, everyone. Can you hear me? Yes, ma'am. So, okay. Shall we start? Okay. Today we are gathering here for this online webinar and the topic about why to choose the right school for your little kids. ஓகே இப்போ இந்த டைம்ல உங்க குழந்தைக்காக நல்ல ஒரு ஸ்கூல் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. ஒன்னு இல்ல 2, 3, 5, 6 ஸ்கூல் நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த 3 வயசு 4 வயசு குழந்தை ஒரு 3 மணி நேரம் இருக்க போற இடம் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும், ஹைஜீனிக்கா இருக்கணும், அவன் நல்லா என்ஜாய் பண்ணணும், நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தேடிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிற நல்ல ப்ளேஸும் இப்ப தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கூல் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதுக்கான இந்த வெபினார் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெபினாருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், பேரண்டிங் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். பேரண்டிங்ல ஃபர்ஸ்ட் இப்ப என்ன? ஸோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நமக்கு முன்னாடி நம்மளுடைய ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து ஒரு குழந்தைய வளர்க்கறது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ நம்மளோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க ரொம்ப ஈஸியா வளர்த்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட 90s கிட்ஸ் நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு குழந்தைய வளர்க்கறது, ஒரு வீட்டுல ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு 3 பேர் சேர்ந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே செய்ய வேண்டியதா இருக்கு. அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லா விஷயத்துல இருந்து ஒரு குழந்தைய காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்கறது எவ்வளவு கஷ்டமான விஷயம், நிறைய எனர்ஜி கன்சியூம் பண்றதுக்கான விஷயம் அது இந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த பேரண்டிங் வந்து நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா? அஸ் அ பேரண்டா இருக்கும்போது என்னோட குழந்தைய கரெக்டா தான் வளர்த்துட்டு இருக்கேனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நீங்களே. ஸோ அதுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க ஒரு பெஸ்ட் பேரண்டா தான் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ நாம வந்து இன்னும் ரூல்ஸ் இருக்கு, ஃபார்முலாஸ் இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் குழந்தைய வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி உங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். பட் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும், என் குழந்தை இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சில மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் பேரண்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயங்களை இப்ப நம்ம ஷேர் பண்ண போறோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் தாத்தா பாட்டி கூட தான் ஃபர்ஸ்ட் வளர்ந்தோம். இப்போ அது அப்படியே மாறி மாறி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ நிறைய இடங்கள்ல நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை, இவங்க மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து நீங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் தெரியும், வேற யாருமே தெரியாது. தாத்தா பாட்டி எல்லாம் தூரமா எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களுடைய கைடன்ஸோ அவங்களோட காம்பரிங்கோ நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. அப்போ ஒரு தாத்தா பாட்டியாவும் நீங்க இருக்கணும், நல்ல ஒரு அப்பா அம்மாவும் இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களோட கெரியர்லயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு நீங்க என்ன காமிக்கிறீங்களோ அது மட்டும்தான் உலகமா இருக்கும். ஸோ அந்த பேரண்டா நீங்க அந்த குழந்தைக்கு முக்கியமான சில விஷயம்லாம் கொடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்க குழந்தை கூட டெய்லியும் ஒரு ½ ஆவது சேர்ந்து பேசி விளையாண்டு அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஒரு மேஜர் ரோலா இருக்கும். ஸோ இந்த இப்போ இருக்கிற ஒரு ஃபாஸ்டான ஒரு சுச்சுவேஷன்ல பேரண்ட்ஸால பண்றோம்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புள்ஸா இருக்கிறாங்க. அந்த குழந்தைய ஒரு இடத்துல என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டே எண்ட்ல வந்து கிட்ஸ் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த ரொட்டீன் ஒரு ப்ராசஸா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து குழந்தைக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா நீங்க யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் இல்லாத ஒரு பிஸி ஷெட்யூல்ல தான் நம்ம இப்ப இருக்கிறோம். ஸோ அந்த குழந்தைய ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இடம் இருந்தா போதும், நானும் என்னோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணா போதும்னு ஃபாஸ்டா நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த டைம்ல குழந்தைக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்குறோமா, அவன் என்ன மாதிரி இப்ப ஃபீல் பண்றான், இந்த டைம்ல அவனுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம மைண்டுக்கு எடுத்துட்டு போறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்
டெய்லியும் அந்த குழந்தை கூட ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தை கூட விளையாடுங்க. அவனுக்கு என்ன பிளே பிடிக்கும், அந்த மியூசிக் பிடிக்குமா, பால் பிடிக்குமா, இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ்லயே கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஒரு குழந்தைக்கு இந்த கலர் ஃபேவரட், இந்த விளையாட்டு ஃபேவரட், அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இந்த இது பண்ணா கோவம் வரும், இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு 3 இயர்ஸ்லயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்படி உங்க குழந்தைக்கு என்னெல்லாம் தெரியும் இந்த விஷயங்களை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அது பேரண்டா அம்மா அப்பா 2 பேருக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எஸ், சொல்லுங்க. அதுக்கு தான் மேம் எனி டவுட்ஸ் இருக்குங்களா? சரி ஸ்டார்ட். ஓகே. ஸோ இதுதான். ஸோ பிளே டைம்ன்றது ஒரு கிட்ஸ் கூட நீங்க கொடுக்குற டைம், நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி தான். இப்போ எல்லா குழந்தைகளையும் கேட்கும்போது அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா கேட்கும்போது யார் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்களதான் அந்த குழந்தை பிடிக்கும்னு சொல்லும். இதனால அந்த குழந்தைக்கு வந்து அம்மா மேலதான் பாசம் இல்ல அப்பா மேலதான் பாசம் அதிகமா இருக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த குழந்தை யார்கிட்ட ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஃபேமிலியா ஃபீல் பண்ணுதோ அதை தான் அந்த குழந்தை சொல்லுது. ஸோ அதுக்காக போத் ஆர் ஹேவிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க 2 பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க 2 பேருமே சேர்ந்துதான் அந்த குழந்தைய வளர்க்க போறீங்க. ஸோ அதோட குட் திங்ஸ் பேட் திங்ஸ் அந்த 2 இடத்துலயுமே நீங்க அப்பா அம்மா 2 பேருமே இருக்கீங்கன்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? தென் லோகிதா மேம் ஏதாவது சொல்லணுங்களா? உங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறீங்களா லோகிதா மேம்? சரி, ஓகே. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரல் வேல்யூ. குழந்தைக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அததான் அந்த குழந்தை வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு அந்த ரேப்பரை வந்து கீழே போடணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா குழந்தை கீழே தான் போட்டு பழகும். டஸ்ட்பின்ல போடணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கரெக்டா போய் டஸ்ட்பின்ல போடும். பட் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்லி தரீங்களோ அதெல்லாம் அந்த குழந்தை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ குட் திங்ஸ் மட்டும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்களும் அந்த குழந்தைகள அதிகமா சண்டை போடக்கூடாது, கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஒரு ஒழுக்கமான ஒரு குழந்தையா அது வளரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த குழந்தை வளரும் போது எல்லா குட் திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இன்ஃபியூஸ் மாரல் வேல்யூஸ். அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் போது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்ல இருந்து பெரிய திங்ஸ் வரைக்கும் நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், உன்னுடைய மணி நீ சேவ் பண்ணணும், அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் வரைக்குமே அந்த குழந்தை சின்னதுல இருந்தே நீங்க சொல்லிக் கொடுக்கறது தான் அந்த குழந்தை பெருசானாலுமே அது ஃபாலோ பண்ணும். ஸோ எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிக் கொடுக்க பழகினாதான் அந்த குழந்தை வந்து going to be a good soul-ஆ மாறும். ஸோ அதுக்கு நாம முன்னாடி ரெடியா இருக்கணும். நம்ம வந்து குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஃப்ரீயா ஹாப்பியா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஒரு குழந்தை நமக்காக அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது அந்த குழந்தைக்காகவே நம்ம நிறைய பேர் சேஞ்ச் ஆகிருப்போம். அதை நீங்களே ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இதை பார்த்துதான் பாப்பா வந்து வளர்றா, இதை பார்த்துதான் என்னோட குழந்தை வந்து கத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாமளே நிறைய சேஞ்ச் ஆகிருப்போம். ஸோ அதுக்கு தேவையான குக்கிங்ஸ் மட்டுமே காமிக்கணுமே தவிர நீ இதுக்காக இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் சொல்லி கொடுத்துறாதீங்க. பட் ஒன்ஸ் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை மாற்றவே முடியாது. தென் செட் கிளியர் பவுண்டரிஸ். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க ஒரு குழந்தை ஒரு பொருள் ஆசைப்படுது, நீங்க உடனே வாங்கி தரீங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் வளரும் போது அதை விட ஒரு பெரிய பொருள் ஆசைப்படுறாங்க, நீங்க அதையும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு பவுண்டரியே இல்லாத போயிடும். ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்ல நிறைய பாஸ் பண்ணிட்டு நிறைய மார்க் வாங்கி நான் உனக்கு இது வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க நீங்க என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதை அச்சீவ் பண்றதுக்காக அந்த குழந்தை அந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. இல்ல அவங்க கேட்ட உடனே எல்லாமே ஈஸியா கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கேட்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த குழந்தை மைண்ட் செட் ஆகுமே தவிர இதை நான் அச்சீவ் பண்ணி வாங்கணும், இதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பழக்கமே இந்த குழந்தைக்கு வராது. ஸோ இது ஒரு செட் ஆஃப் பவுண்டரிஸ்க்குள்ள நீங்க வச்சிடணும். இந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் இப்ப கொடுக்கணும், இதுக்கு மேல வளரும் போது நான் உனக்கு இதுக்கு மேல நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரிஸ் நீங்க செட் பண்ணி வச்சுட்டு அது உள்ளவரையில வளர்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன், இதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு
புரிய வரும். தென் இப்போ நீங்க அந்த குழந்தைக்கு ஆசைப்படுற விஷயம் எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு தரீங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த குழந்தை ஆசைப்படுறத உங்களால வாங்கி தர முடியல, இல்ல இப்போதைக்கு அது வேண்டாம், இல்ல அந்த வயசுக்கு மீறி ஏதாவது பொருள் ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 இயர்ஸ் ஒரு பாய் வந்து எனக்கு பைக் ஓட்ட ஆசையா இருக்கு, பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அது வந்து அவனுக்கு பைக் ஓட்ட ஏஜே கிடையாது, பட் பைக் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட அடமட்டா இருக்கிறாங்க. அந்த டைம்ல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அவனுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் அவனுக்காக வாங்கி தரீங்கன்ற பொழுது அவனுக்கு நோ அப்படின்ற விஷயமே தெரியாது. அப்பா கிட்ட கேட்டா வாங்கி தந்துருவாங்க, அம்மா கிட்ட கேட்டா வாங்கி தந்துருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே அந்த குழந்தை வளரும் பொழுது ஒரு பாயிண்ட்ல நீங்க நோ சொல்லும் போது அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹார்ட்டிங்கா இருக்கும். அது அப்படியே கோபமா மாறும். அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பி உங்க மேல கோபம் காமிச்சீங்க அப்படின்னா, நீங்க யூ ஆர் த வெரி பேட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப நான் கேட்டா அவர் வாங்கி சொல்ல எனக்கு அவர் பிடிக்காது, இந்த மாதிரி அந்த குழந்தை ஈஸியா சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல நீங்க திருப்பி கோபம் காமிக்காம அவனுக்கு பொறுமையா அந்த விஷயத்த எடுத்து சொல்லி புரிய வச்சு, இந்த ஏஜ் வந்து பைக் ஓடுறதுக்கான ஏஜ் கிடையாது, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் நல்ல பைக் நான் வாங்கி தரேன், இந்த மாதிரி அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லவ்வும் அவனுக்கு புரியும். பட் அட் சேம் டைம் இந்த டைம்ல வந்து நம்ம இதை ஓட்டக்கூடாது, நம்ம பெரியவனால அப்பா வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பானே தவிர அவங்க மேல கோவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. தென் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குற இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தையுமே என்னால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே பண்ண முடியாது, பட் பண்ண முடியும். நீங்க அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தா உங்களுடைய கிட் வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு கிட்டா வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல பெரிய ரோல் வந்து பாத்தீங்க ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை சொல்றேன். அந்த குழந்தைங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணுன்றதுக்காக நீங்க சூஸ் பண்ற ஒரு இடம் தான் வந்து ப்ரீ ஸ்கூலிங் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க பேரண்ட்க்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா டீச்சர்ஸ் வந்து அந்த விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு ப்ரீ ஸ்கூலிங்ல இருக்கிற டீச்சர்ஸ் வந்து மேஜர் ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டுல அந்த குழந்தை என்ன மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க as பேரண்டா இருக்கிறீங்க, as ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, பட் டீச்சரா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அந்த டீச்சர்ன்ற வேலையை வந்து ப்ரீ ஸ்கூலிங்ல இருக்கிற டீச்சர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த டீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்கணும்னா உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்கூலுக்கு வர அந்த ஒரு ப்ரீ ஸ்கூலுக்கு வர ஒரு 3 இயர்ஸ் பேபி கிட்ட நீ வந்து இதை பண்ணக்கூடாது, இங்கதான் உட்காரணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஷவுட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணா கண்டிப்பா அந்த பர்சனை அந்த ஒரு குழந்தை வந்து லவ் பண்ணவே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர் வந்து அந்த 3 இயர்ஸ் பேபியை வந்து ஆஸ் அ பேரண்டா அவனை வந்து டீல் பண்ணணும், அவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா அவன்கிட்ட இருக்கணும், அட் த சேம் டைம் அவன் டீச்சராகவும் இருக்கணும். பிகாஸ் அவன் வந்து எல்லா குழந்தைக்கும் குட் ஹேபிட்டாக இருக்கிற குழந்தைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவன்கிட்ட குட் திங்ஸும் இருக்கும், பேட் திங்ஸும் இருக்கும். அந்த ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து ஒரு 7 இயர்ஸ்க்குள்ள அந்த குழந்தைக்கு என்ன விஷயம்லாம் சொல்லி தரமோ அது மட்டும்தான் அவனோட லைஃப் லாங் அவன் வந்து கேரி பண்ணிட்டு போக போறான். அதுக்கு மேஜர் ரோல் வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட இருக்கு. அதுல அந்த ஒரு பேரண்டா இருந்த பேரண்டிங் ஃபீல்ட வந்து அந்த குழந்தைகிட்ட டீச்சர் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நான் விளையாட மட்டும் தான் எனக்கு பிடிக்குது, கிளாஸ் ரூம்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே கோவப்பட்டாங்க, அந்த டீச்சர் வந்து அவங்க கிட்ட கோவப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் கிளாஸ் ரூம்குள்ள வரவே மாட்டான். அந்த டைம்ல அவன் கூட பேரண்ட்ஸ் அவன்கிட்ட லைட்டா ஹக் பண்ணி இப்ப நம்ம கிளாஸ்க்கு போகலாம், தென் அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ண போகலாம், ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அந்த ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு நம்ம ப்ளே பண்ண போகலாம், இந்த மாதிரி அவன் கிட்ட ஃப்ரெண்ட்லியா ஜாலியா ஹாப்பியா சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் கிளாஸ்க்குள்ள வந்துடுவான். தென் கிளாஸ் ரூம்ல வந்த வரைக்கும் அவன் டீச்சர் மாதிரி அவன் பார்க்கணும். ஸோ அவன் டீச்சிங் ஃபீல்ட்ல அவன் என்னவா இருக்க போறாங்க, அந்த டீச்சர் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த அவனுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி தரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராபிக் ரூல்ஸ் பத்தி படிக்க போறாங்க அப்படின்னா ஒரு டிராபிக் ரூல்ஸ்ல டிராபிக்னா ஃபர்ஸ்ட் என்ன, வெஹிக்கல்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுடைய லாங்குவேஜ்ல டீச்சர் வந்து கன்வே பண்ணியாகணும். ஸோ இதுக்கு சேர்த்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹோம் ஒர்க் பண்ணணும். ஸோ இதை நீங்க இப்போ மார்னிங் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க, 2 வீலர்ல வந்தேன் இல்ல கார்ல வந்தேன், ஸோ வரும்போது ரோட்ல பார்த்துருக்கீங்க இல்ல நிறைய டிராபிக் இருந்திருக்கும். இந்த மாதிரி அவனுடைய டெய்லி லைஃப்ல பார்க்குற விஷயங்களை சொல்லி அவனுக்கு ஒரு டிராபிக் லைட்டை வச்சு புரிய வைக்கிறாங்க. ஸோ அது டீச்சரா அவங்க கிட்ட எடுக்கிறாங்க. தென் அந்த கிளாஸ் ரூம் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஸ்நாக்ஸ் கிச்சன் போறான் இல்ல ஒரு லஞ்ச் டைம் போறான் அப்படின்னும் பொழுது அவன் ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஃப்ரெண்டா அந்த டீச்சர் வந்து சொல்லி தராங்க. ஸோ உங்களோட குழந்தை வந்து
சீக்கிரத்துக்கு அதிகமான டைம் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல என்னெல்லாம் குட் திங்ஸ் எல்லாம் அவங்க ஃபீட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர் வந்து ஃபீட் பண்ணணும். அப்படி ஃபீட் பண்ணா மட்டும்தான் அவனுடைய ஃபியூச்சர் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாத சில விஷயம் அந்த பேரண்டா நீங்க நோட் பண்ணாத சில விஷயங்கள் வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது ப்ரீ ஸ்கூல் டீச்சர் வந்து அந்த குழந்தைகிட்ட இந்த விஷயம் வந்து மிஸ்டேக்கா இருக்கு, இவன் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டான், ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் நாட்டி பண்ணிட்டு இருக்கான், அவன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான், அதுல ஒரு ரைட்டிங் டைம் இருக்கு, அவன் மட்டும் உட்காந்து எழுத மாட்டான், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டீச்சர் வந்து நோட் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா மட்டும்தான் தெரியும். எப்படி அவங்க கிட்ட உட்காந்து எழுதும்போது கரெக்டா அவன் எழுதலாம், இல்ல வீட்டுல குறும்பு பண்ணாம இருக்கலாம். அவரோட ஏஜ் கிட்ஸ் கூட இருக்கும்போது அவன் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவான், இந்த வந்து வேர்ல்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான், நிறைய குறும்பு பண்ணவும் ஆரம்பிப்பான். அதை வந்து இப்போ ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கூட சேர்ந்து விளையாடும் போது புஷ் பண்றாங்க, இல்ல அடிக்கிறாங்க, ஒரு திங்ஸ்க்காக ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவனுக்கு ஃப்ரெண்ட்லியா இந்த மாதிரி சொல்லி தரணுன்ற விஷயங்கள் எல்லாமே பிரின்சிபலோட டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை அவங்க கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்த க்ரோத் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ உங்ககிட்ட அந்த குழந்தை இருக்கிறத விட எங்ககிட்ட அதாவது ப்ரீ ஸ்கூல் டீச்சர் கிட்ட அதிகமான டைம் இருக்கிறாங்க. ஸோ அதனால ப்ரீ ஸ்கூல் டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமா இருக்கு. அது ரொம்ப சின்சியரா எடுத்தும் பண்றாங்க. அப்படி பண்ணா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும், அந்த குழந்தைகிட்ட நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். ஓகே, இது இப்போ பேரண்டிங்ல சில விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு குட் பேரண்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாட்டியும் உங்களால என்ன நல்ல விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டுமாவது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் நம்ம ப்ரொஃபினாட் ஆக்டிவிட்டி ஸ்கூல் நம்ம மே மே மந்த் 2023 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல மே மந்த்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மே ஜூன் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 கிட்ஸோட ஸ்டார்ட் பண்ணா நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர் எண்ட்ல 35 கிட்ஸ் இருந்தாங்க. மந்த் ஆஃப் ஏப்ரல்ல 2024ல 35 கிட்ஸோட நம்ம ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயரை ஃபினிஷ் பண்ணோம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட செகண்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணி நல்ல க்ரோத் போயிட்டு இருக்கு, நிறைய இம்ப்ரூவ்மெண்டேஷன் கிடைச்சிருக்கு, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஃபீட்பேக் இருக்கு. வித்தின் 1 இயர்லயே வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் சக்சஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து என்னோட இந்த டீமோட எஃபோர்ட் ஃபுல் எஃபோர்ட்டும் பிளஸ் வந்து கைடன்ஸும். ஸோ அதுக்கு எங்களை கைட் பண்றதுக்கான விஷன் தென் எங்களோட விஷன் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது. ஸோ இப்போ எங்களோட ஸ்கூலோட விஷன் என்ன பார்த்தீங்கன்னா empowering young minds to become global citizens through inclusive education and impressive experiences. இது எங்களுடைய விஷன். தென் மிஷன் பார்த்தீங்கன்னா our mission is to provide a dynamic and inclusive learning environment that nurtures the unique potential of every child, fostering their intellectual, social, emotional, and physical development. So, innovative and personalized approaches to education, we aim to cultivate a love for learning, critical thinking skills, and a global awareness, preparing our students to be engaged, responsible, and empathic global education. Then, okay. Then, ஸ்கூல் பற்றி நாம ஸ்கூல்ல இருக்க டீம்ஸ் பற்றி உங்ககிட்ட இப்போ பானு மேம் உங்களுக்கு ஷேர் பண்ணி போறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. Thank you, Mrs. Brenda ma'am. Thanks for your parenting tips. And this is Banapriya Mr. Krishnan. I'm glad to introduce the team of individuals who have greatly contributed to our institution's success. We are honored to have with us the founder and CEO of Profina Group, Mr. Muthraj sir, our respected principal, Mrs. K. Brenda ma'am, who leads vision and dedication, our vice principal, Mrs. Indumati, guiding force in our academic excellence. We also have Mrs. Banapriya as our academic coordinator, whose efforts ensure smart operations. Finally, we acknowledge our Montessori teachers
Prabha ma'am and Mrs. Sugashni ma'am, who narrates the Young Minds with Care and Expertise. He has a structured and elegant speech that reflects the events and celebrations you have participated in our organization. Dear parents, a warm welcome to one and all present here for our online webinar. Today I stand before you to reminisce about the vibrant and joyous moments we have shared throughout the past through excellent years. The events and celebrations we experienced have not only brought us closer as a school community, but have also enriched our learning, creativity, and spirit of togetherness. This is our first inauguration. The year begins with the grand opening of Rafina International School, an occasion that set the tone for a year filled with excitement and anticipation. This is our Montessori school. Montessori curriculum that is followed is cultural based with syllabus equivalent to CBSE, ICSE and IGCSE. Also, we have a Montessori lab or activity lab attracts children for play day and team-based learning. Sports are conducted in a sandpit in the form of on-the-go games. Special care is rendered for the janitors in their scheduled campus that ensure frequent cleaning of washrooms and classrooms also. And they go upon writing time. That is LSRW. Listening, speaking, reading and writing skills are developed with the subject focusing on indoor. Literacy skills, general awareness, circle time, play time for both indoor and outdoor games are provided in tips. This is our Teachers' Day celebration. Our beloved teachers were recognized for their dedication and commitment on Teachers' Day. A day that allowed us to express our gratitude for their tireless efforts in shaping our future. Parents' Day, Father's Day and Grandparents' Day. We have celebrated our Parents' Day, Grandparents' Day, honoring the pillars of wisdom in our families. We followed by Father's Day, where we acknowledge the unwavering support of our fathers. And this is our first KG graduation day. The fifth graduation functions marked as an important milestone for our little ones, celebrating their first step towards learning. And we move on to Sports Day. Our Sports Day saw the spirit of healthy competition, determination, and teamwork. It taught us the importance of physical fitness like discipline and perseverance. And we are celebrating our Colors Day. Let's hear the vibrant Green Day, Yellow Day, Blue Day, and Red Day celebrations brought color and light into our school, teaching us to appreciate the importance of each hue in our world. And our traditional celebrations. Festivals like Onam, Pongal, Gokulashtami and Vinayaka Chaturthi brought us closer to our roots, helping us celebrate the diverse traditions that define our culture, helping us to celebrate the diverse traditions like Christmas celebration with its spirit of joy and giving reminders us of the values of love and kindness. And this is our yoga class. Here we are offering a free extracurricular activities like yoga classes. These are our tiny dots, Zumba dance,
free abacus class, basic Hindi class, communicative English, and advanced robotic classes for kindergarten children. The advanced robotics even was a testament to the strides we are making in the field of technology, encouraging us to look towards the future with curiosity and innovation. Not only in the zone, we are also arranged for them, the children to the field trip also. We step outside the classroom for a field trip like farmhouse, social responsibilities like old age homes, where children learn in team aligned to real-world experiences, reminding us that education extends far beyond textbooks. This is our team-based concept like Dr. J celebration. We are enhancing the important days and events like National Doctors Day. We make a small arrangement for free eye and dental checkup camp. Many people have utilized that. We were proud to honor our people who help us. Next, International Yoga Day. International Yoga Day. Our little chants are doing a Surya Namaskaram. We have started with it. Educational Day. On Education Day, we pay tribute to Karmavira Kamaraja, a visionary leader who emphasized the importance of education for all. Independence Day. We could forget our patriotic fervor during Independence Day and Republic Day celebration when we proudly honored our nation's freedom and constitution. Our kids were dressed up like our national leaders. Rank work had held for them, and there was a proud moment. And this is our Raksha Bandhan. Raksha Bandhan further highlighting the bond of love and protection between siblings. This is junk art. Our creativity shown during the Junk Art Fest. The turn discarded materials into stunning works of art, proven that even waste can be transferred into beauty with little imagination. This is an open fest for all. And Cute Baby contest of 2K20K. We also had the heart-warming Cute Baby contest which filled our school with laughter and joy. We are also having an uninterrupted supply of children's hearts. Last but not least, about our school transport. Doorstep pickup and drop is done for students. It has been attachment of speed with controller device are available in our school van. School transport is free for the children within surrounding of 1 kilometer. As I look back on all these wonderful events, I am filled with pride and gratitude. These celebrations were not just events on a calendar. They were moments that united us, taught us valuable lessons and helped us grow in ways both big and small. Each one of these experiences has shaped us into more compassionate, creative and confident individuals.
Join us on the journey of excellence. Be a part of Profina International School, where academic success and holistic development go hand in hand. Together, let's shape our future filled with brilliance and achievements. Thank you once again for your patience. Thank you for all.